போறீங்களா நாய்க்கு? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா இருப்பாரு. சரி. அவரு போடுவாரு. ஓகே ஓகே ஓகே. எப்போ அடிபட்டுச்சு அதுக்கு? இங்க காது காது போயிருச்சு. இந்த மண்டல சதை வெளியே தெரியாது. எப்போ அடிபட்டுச்சு அதுக்கு? அது ஒரு மாசம் முன்னாடி ஆயிடுச்சு. ஒரு மாதம் அடிப்பது யார்ட்டும் கேட்கல நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு? பாப்பாப்பா வாடை அடிக்காது. சரி பாப்பா இப்போ சரி வாங்க. புகழன் அவரை ரெஸ்கியூ பண்ணிட்டு வரும்போது அந்த பசங்க அவரை லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் ஒரு நாய் இப்படி மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்துருக்காரு, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எனக்கு கால் பண்ணார். சரி தூக்குங்கண்ணான்னு சொல்லியிருந்தேன். தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சின்ன பசங்களுக்கு இருக்கிற எண்ணம் கூட வளர்ந்தவங்களுக்கு இல்லைங்கிற போது கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, அடுத்த தலைமுறை இந்த மாதிரி பண்ணும்போது மனசு சந்தோஷமாக இருக்குது. இந்த பையனை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் மருந்து கொடுத்துட்ருக்கும் போதே சுத்தமாக பேச்சு மூச்சு எதுவுமே இல்லைங்க, அப்படியே விழுந்துட்டான். அடுத்து அவனை ஹார்ட் பீட்டு சிபிஆர் கொடுத்து மறுபடியும் உயிர் பொழைச்சிருக்காங்க. இவனும் பயங்கர ஏஜ் ஆகிடுச்சு. கீழே பல்லே கிடையாது, மேலே மட்டும் 2 பல் இருக்குது. அடுத்து நான் போய் என்னுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேங்க. நைட்டு சாப்பாடு வச்சு பார்த்தேன், சுத்தமாக தொடலை. என்னடா அது ரொம்ப ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் பகலில் சாப்பிட்டான். ஃபர்தராக அவனுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி.